Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பந்தலூரை பந்தாடிய மழை, வெள்ளத்தில் சிக்கிய மக்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. நேற்று பெய்த கனமழையால் வீடுகள், விவசாய தோட்டங்கள் வெள்ளக்காடாக மாறியது. வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றதால் பொருட்கள் அனைத்தும் சேதமானது. அங்கிருந்த மக்கள் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். சாலையை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் சாலையை கடந்து செல்ல சிரமப்பட்டனர். கூடலூர் செல்லும் சாலையில் அத்திமாநகர் என்ற இடத்தில் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. உப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தாளுநராக பணியாற்றும் நிஷா மகன் மற்றும் மகனின் நண்பருடன் காரில் சென்றபோது மண் சரிவில் சிக்கி காருடன் தேயிலை தோட்டத்திற்குள் அடித்துச் செல்லப்பட்டார். அவர்களை கிராம மக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மழையின் தீவிரத்தால் பொன்னானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. பந்தலூரில் நேற்று ஒரே நாளில் 278 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழக பஸ்களை ஓட விடமாட்டோம், கேரளா எச்சரிக்கை. தமிழகத்தில் வெளிமாநில பதிவு எண் உடைய ஆம்னி பஸ்கள் இயக்க அனுமதி இல்லை என்று போக்குவரத்து துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதையும் மீறி இயக்கப்படும் பஸ்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வெளிமாநில பதிவு எண் உடைய ஆம்னி பஸ்களை தமிழகத்தில் இயக்க தடை விதிக்கக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. தமிழகத்தில் கடந்த நவம்பர் 1 முதல் கேரள பஸ்களுக்கு இருக்கைக்கு 4000 ரூபாய் வீதம் காலாண்டு வரி உயர்த்தப்பட்டது. இது தொடர்பாக கேரள சட்டசபையில் விவாதம் நடந்தது. அப்போது போக்குவரத்து அமைச்சர் கணேஷ்குமார் பேசினார். நம்மிடம் ஆலோசிக்காமல் கேரள ஆம்னி பஸ்களுக்கான வரியை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. இது பற்றி பேசியும் அவர்கள் ஏற்கவில்லை. அப்படியானால் நாமும் தமிழக பஸ்களுக்கு 4000 ரூபாய் வரி அதிகரிக்கலாம். சபரிமலை சீசன் வரவுள்ளது. தமிழகத்தில் இருந்துதான் அதிகம் பேர் வருவார்கள். இங்கிருந்து செல்பவர்களை அங்கு தொந்தரவு செய்தால் அங்கிருந்து வருபவர்களை இங்கு தொந்தரவு செய்வோம். கேரள பஸ்களை பறிமுதல் செய்தால் இங்கு தமிழக பஸ்களை பறிமுதல் செய்வோம் என்றார். இது பற்றி தமிழக ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கூறும்போது, தமிழகத்தில் வெளிமாநில பதிவெண் பஸ்களை இயக்க அரசு தடை விதித்துள்ளது. 2 மாநிலங்களுக்கிடையே இயக்கப்படும் பஸ்களுக்கு விலக்கு அளிக்க கேட்டு வருகிறோம். ஆனாலும் அபராதம் விதிக்கின்றனர். சாலை வரியும் அதிகம் விதிக்கின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் மற்ற அண்டை மாநிலங்களும் தமிழக ஆம்னி பஸ்களுக்கு நெருக்கடி தரும் என்றனர். கஜகஸ்தான் பயணம் கேன்சல், மோடியின் வியூகம் காரணமா? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு 2001 சீனா மற்றும் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது. தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகியவை உறுப்பு நாடுகளாக உள்ளன. 2017 இருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிரந்தர உறுப்பினர்களாக மாறியது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு வருடத்திற்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. கடந்த முறை இந்தியா சார்பில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் மாநாடு நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கஜகஸ்தான் நாட்டில் ஷாங்காய் மாநாடு நடக்க உள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இந்த பயணத்தை புறக்கணித்துள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதனை உறுதிப்படுத்தியது. மோடிக்கு பதில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் இந்திய அதிகாரிகள் மாநாட்டில் பங்கேற்பார்கள். இந்த மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 3 வரை பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடப்பதால் மோடி ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இது தவிர பாகிஸ்தான், சீனாவுடனான மோதல் போக்கு காரணமாக மோடி கஜகஸ்தான் பயணத்தை தவிர்த்தார் என கூறப்படுகிறது. ஆனால் அக்டோபர் இறுதியில் ரஷ்யா நடத்தும் பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி பங்கேற்க உள்ளார். சீனா பாகிஸ்தான் உறவில் விரிசல் நீடிக்கும் நிலையில் ரஷ்யா சார்ந்த முடிவுகளுக்கு மோடி அதிக முக்கியத்துவம் தருகிறார். ராணுவம், தொழில்நுட்பம், விண்வெளி என பல துறைகளில் இந்தியா ரஷ்யாவுடன் கைகோர்த்து உறவை பலப்படுத்தி வருகிறது. திறமையற்ற ஊழியர்கள் பட்டியல், மத்திய அரசு அதிரடி. பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள் உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் அரசு ஊழியர்களில் திறமையற்றவர்களை அடையாளம் கண்டு அறிக்கை அளிக்கும்படி பணியாளர் நலன் மற்றும் பயிற்சி துறையை நிர்வகிக்கும் அமைச்சகங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் சரியான நேரத்துக்கு அலுவலகத்துக்கு வர வேண்டும். அதிகாரிகள் உட்பட அனைவரும் பயோமெட்ரிக் வருகை பதிவு கருவியில் கட்டாயம் தங்கள் வருகையை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு வராவிட்டால் அரை நாள் தற்செயல் விடுப்பெடுத்ததாக கருதப்படும். பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், தன்னாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் ஊழியர்களின் திறனை சோதிக்க வேண்டியது அவசியமாகிறது.
நாளை மறுநாள் முதல் அனைத்து ஊழியர்களின் செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்து 15 நாட்களுக்கு ஒருமுறை இதற்காக அமைக்கப்பட்ட குழுவிடம் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். சந்தேகத்துக்குரியவர்கள் அல்லது முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களாக கருதப்படும் ஊழியர்கள் அரசு பணிகளில் தொடர தகுதி இல்லாதவர்களாக கருதப்படுவர். பணியில் திறமையற்றவர்களாக கருதப்படுவோருக்கு முன்கூட்டியே ஓய்வு அளிக்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மத சுதந்திரம் குறித்த அமெரிக்காவின் அறிக்கையை நிராகரித்த இந்தியா. கடந்த ஆண்டிற்கான சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆண்டு அறிக்கையை சமீபத்தில் அமெரிக்கா வெளியிட்டது. அதில் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சு அதிகரித்துள்ளது. இந்தியாவில் 10 மாநிலங்களில் மத மாற்றத்திற்கு எதிரான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. சில மாநிலங்களில் திருமணத்திற்காக வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்பவர்களுக்கு அபராதம் விதிக்கும் சட்டங்களும் இயற்றப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து வெளியுறவு அதிகாரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறும்போது, கடந்த காலத்தைப் போலவே இந்த முறையும் ஒருதலைபட்சமாகவே இந்த அறிக்கை உள்ளது. நம் நாட்டின் சமூக கட்டமைப்பு குறித்து புரிதல் எதுவும் இன்றி அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற குற்றச்சாட்டுகள், தவறான விளக்கங்களின் கலவையாக இந்த அறிக்கை உள்ளது. அமெரிக்காவின் இந்த அறிக்கை நம் நாட்டு நீதிமன்றங்கள் வழங்கிய சில சட்ட தீர்ப்புகளின் நேர்மைக்கு சவால் விடும் வகையில் உள்ளது. இந்தியாவிற்குள் வரும் நிதி தவறாக பயன்படுத்துவதை கண்காணிக்கும் விதிமுறைகளையும் இந்த அறிக்கை குறிவைத்துள்ளது. எனவே அமெரிக்காவின் அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றார். பள்ளிகள் இன்று முழு நேரம் இயங்கும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ஜூன் 3 திறக்கப்படுவதாக இருந்தது. பின் கோடை வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருந்த காரணத்தால் ஜூன் 10 பள்ளிகள் திறக்கப்பட்டன. தாமதமாக திறக்கப்பட்டதால் விடுபட்ட நாட்களை வேலை நாட்களாக ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் வேலை நாள் அறிவிக்கப்பட்டது. இன்று சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளுக்கும் முழு வேலை நாளாகும். எந்த பள்ளியும் அரை நாள் மட்டும் பாடம் நடத்திவிட்டு விடுப்பு அளித்துவிடக்கூடாது. முழு நாளும் பாடம் நடத்த வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் ஆனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை சாறு, திருமஞ்சள், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி, அரிசி மாவு, விபூதி, பன்னீர் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் கால பைரவருக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து வடைமாலை சாற்றி பூஜை செய்தனர். இந்த சிறப்பு பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.